ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சம்பு டு ஓவர் டேங்க் வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணியிருக்கோம். போர்லேருந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் டு டேங்க் வந்து வாட்டர் சாஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ 100 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ரீஜென்ரேஷன் பண்ணுறது மேனுவல் டைப்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரா வாட்டரில் நமக்கு வாட்டர் இல்லைனாலும் இந்த மோட்டர் ரன் ஆகாது, ப்ரொடக்ஷன் ஃபுல் ஆகிட்டாலும் இந்த மோட்டர் ரன் ஆகாதுன்ற மாதிரி ஃப்ளோட் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஜென்ரலாகவே நீங்கள் போர்வெலுக்கு ஆட்டோமேட்டிக் எவ்வளோ லிட்டர்ஸ் கிராஸ் ஆகிருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ மேனுவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளோ மீட்டர் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் மனோஜ் குமார். என்னோடய கம்பெனி நேம் வந்து லியா அக்வா. மதுரையில் பராசத்தின ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் வாட்டர் சாஃப்ட்னர், கமர்ஷியல் ஆரோ பிளான்ட்ஸ்னு வாட்டர் கேட்டகரியில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 100 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சம்பு டு ஓவர் டேங்க் வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணியிருக்கோம். போர்லேருந்து டேரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க் டு டேங்க் வந்து வாட்டர் சாஃப்டிங் பண்ணியிருக்கோம். மேனுவல் வாட்டர் சாஃப்டிங் அதாவது போரோட ப்ரெஷர் ஹெச்பி வந்து நமக்கு இன்க்ரீஸ் கூட இருக்கிறனால ஸோ 100 லிட்டர் வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து நமக்கு அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து ஒரு டேங்க்கில் ரா வாட்டர் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேங்க்லேருந்து ஃபீட் பண்ணி ப்ரொடக்ஷன் வாட்டரில் சேர்த்துருக்கோம். ஸோ மேனுவலாக ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் நம்ம வந்து 100 லிட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது, இதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து NaCl வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணுற கான்செப்டில் வந்து இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ FRB வெசல் மல்டிபுட் வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டேங்க்லேருந்து டேரெக்டாக நம்ம கொடுக்காம ஸோ ஒரு டேங்க்கில் ஸ்டோர் பண்ணிவிட்டு போர் வாட்டரை அதுலேருந்து ஃபீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 டேங்க்குமே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ ஃப்ளோட் லைன் கொடுத்துட்றோம். அதாவது ரா வாட்டரில் நமக்கு வாட்டர் இல்லைனாலும் இந்த மோட்டர் ரன் ஆகாது, ப்ரொடக்ஷன் ஃபுல் ஆகிட்டாலும் இந்த மோட்டர் ரன் ஆகாதுன்ற மாதிரி ஃப்ளோட் கண்ட்ரோல் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஜென்ரலாகவே நீங்கள் போர்வெலுக்கு ஆட்டோமேட்டிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ போர்வெல் மோட்டரும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்னிங் ப்ராசஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் ஒருக்காக ரீஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளோ மீட்டர் வந்து ஒன்று கைட் பண்ணியிருக்கோம். அசிட் ஃபில்ட்ரு, டிஸ்க் ஃபில்ட்ரு வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீ ப்ராசஸாக உங்களுக்கு பிஃபோர் எவ்வளோ வாட்டர் ஹார்ட்னஸ் வருது, ஆஃப்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறதுக்கு பைப் லைன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் கிராஸ் ஆகிருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ மேனுவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ளோ மீட்டர் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளோ மீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ வித்தவுட் டிபி தான் உங்களுக்கு வந்து ட்ராவலிங் ப்ரெஷர்லேயே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடும். அதுபோக ஒரு டிஸ்க் ஃபில்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இன்கேஸ் வாட்டரில் ஏதாவது சாண்ட் வருது அப்படின்னா நம்ம டிஸ்க் ஃபில்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுவுமே ஒரு ப்ரொவென்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாட்டர் சாஃப்ட்னரில் வந்து ரீஜெனரேஷன் எப்படி பண்ணுறதுன்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ சம்பு டு ஓவர் டேங்க்குக்கும் போர்வெல் டேரக்ட் போர்வெல் டேங்க்குக்கும் பண்ணுற ரீஜெனரேஷன் மெத்தடும் ஸோ இந்த மாதிரி டேங்க் டு டேங்க் பண்ணுற சாஃப்ட்னரோட ரீஜெனரேஷன் மெத்தடும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த 100 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னரில் உங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம கைட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டேங்க் டு டேங்க் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது போரோட ஹெச்பி மோட்டர் வந்து ரொம்ப கூட இருக்கிறதுனால ஒரு 1/2 HP ஃபீடிங் பம்பு வச்சு டேங்க் டு டேங்க் வந்து நம்ம சாஃப்ட்னிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரா வாட்டர் டேங்க்கு இதுலேருந்து ஃபீட் பண்ணி ப்ரொடக்ஷன் வாட்டர் டேங்கில் சேர்க்குறோம். ஸோ 100 லிட்டர் மேனுவல் வாட்டர் சாஃப்ட்னர் எப்படி ரீஜெனரேஷன் பண்ணுறது மேனுவல் டைப்ன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரம்மில் வந்து சால்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாமே இது பண்ணிட்டு வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ சால்ட்டோட ஓஸை வந்து நம்ம உள்ளே கொடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து 16 kg சால்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 16 kg சால்ட் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த ஓஸை உள்ளே கொடுத்துட்டு இந்த பால் வால்வை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். சக்ஷன் வால்வை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஜென்ரேஷன் மோடில் வச்சோம் அப்படின்னா சுவிட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சால்ட்டை வந்து ரீஜென்ரேட் சக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இந்த சக்கிங் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் வால்வை க்ளோஸ் பண்ணிடலாம். ரின்ஸில் வச்சிடணும். 3rd ரின்ஸில் வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரின்ஸ் பண்ணணும். ஸோ 15 மினிட் ரின்ஸ் பண்ணதுக்கப்புறம் எகைன் மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வீஸ் மோட்டில் வச்சிடணும். இவ்வளோதான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ். டேங்க் டு டேங்க்ன்றனால ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ரீஜென்ரேஷனோட அந்த
அக்ராஸ் லிட்டர்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டைமிங் வந்து வர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளோ மீட்ரு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஃப்ளோ மீட்டரை பார்த்துட்டு நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு இந்த நீட் இருக்குது, வாட்டர் சாஃப்ட்னர் நீட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். வாட்டரை வந்து நம்ம சைட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட்டர் டிடிஎஸ் லெவல்லேருந்து கால்சியம் மெக்னீசியம் வாட்டர் ஹார்ட்னஸோட லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் சைட்டுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் சூட் ஆகுமா இல்லை ஆர்ஓ தான் பண்ணணுமான்றதை வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். ஸோ வந்து சைட் வாட்டர் வந்து மஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிளான் சொல்லுவோம். ஸோ உங்களுடைய போர்வெல்லோட மோட்டரோட ப்ரெஷர் வச்சு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலான்றதை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணோன்னா தான் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து உங்களுடைய சைட்டுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் அதாவது பக்கத்தில் இருக்கிற சைட்டு கூட உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் வாட்ரு. ஸோ எல்லா வீட்டுக்கும் காமனாக ஒரே மெத்தடா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒவ்வொரு சைட்டுக்குமே வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த சைட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்து நம்ம கொடுப்போம். செகண்ட் வந்து இந்த சைட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கு முன்னாடியும் நம்ம பேஜில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் இன்ஸ்டால் பண்ணது வந்து நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வாட்டர் சாஃப்ட்னர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்னோட பேர் மனோஜ்குமார். எனக்கு கம்பெனி நேம் வந்து லியா அக்வா. வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டகரியில் ஆர்ஓ பிளான்ஸ்லேருந்து கமர்ஷியல் ஆர்ஓ பிளான்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆர்ஓ பிளான்ஸ், வாட்டர் சாஃப்ட்னர்ஸ், டிஎம் பிளான்ஸ், அயன் ரிமூவர்ஸ்னு சொல்லி வாட்டர் ட்ரீட்மெண்ட் கேட்டகரியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய கான்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.